ஹாய் வணக்கம். நான் ஜெயின் ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலிகிராம் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். வாட்ஸ்அப்பை விட இதில் வந்து நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷார்ட்டாகவும், இதுக்கு இன்னொரு வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாகவும் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் எப்படி வந்து டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ப்ளே ஸ்டோரில் இருக்கேன். ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வர அந்த ஆப் லோகோ இதுதான். ஸோ அந்த ஆப்புக்கு நேராக இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் பெர்மிஷன் கேட்குது, அதுக்கும் அலோவ் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணணும். இந்த ஃபோனில் என்ன சிம் இருக்கோ, எந்த சிம்மில் நீங்கள் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ரைட் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கால் லாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஓகே கொடுத்துருங்க, அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அந்த பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் அலோவ் தான் கொடுக்கணும். அப்போ தான் ஆப் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ ஒரு மிஸ்டு கால் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் வந்து ரிக்வயர்ட், லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல். ஸோ உங்கள் பேரை என்டர் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, என்னோட பேரை நான் என்டர் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோஸ், மீடியாவெலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கும் நீங்கள் அலோவ் கொடுங்க. ஓகே, நான் என்னோடய பேரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற ரைட் சைடு ஆரோவை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இப்போது இந்த கீழே பாட்டம் ரைட் கார்னரில் பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் வந்து யாருக்காவது மெசேஜ் பண்ணலாம். ஸோ நியூ மெசேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூ சீக்ரெட் சேட், நியூ சேனல், நியூ குரூப், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நான் நார்மலான ஒரு நியூ மெசேஜ் கிளிக் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம உள்ளே போய் மெசேஜை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட காண்டாக்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி உங்கள் காண்டாக்ட்ஸில் யாரெல்லாம் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்குது. ஸோ உங்கள் காண்டாக்ட்ஸை நான் வந்து டெலிகிராம் ஆப் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அதுக்குன்னு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்டில் யாரெல்லாம் வந்து டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் இந்த இடத்துல மெசேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி யாராவது ஒருத்தரை புதுசாக வந்து யாருக்காவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது காண்டாக்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி ரெஸ்பாண்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாட்ஸ்அப் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபீல் வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த ஆப்பில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, இதை வந்து எப்படி இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தனியாக பிரத்யேகமாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ குயிக்காக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போகலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன், சவுண்டு எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து யூசர் நேம் ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் செட் பண்ணுற யூசர் நேமை உங்கள் காண்டாக்ட்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஃபீச்சர். ஸோ நான் ஒரு யூசர் நேம் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற அந்த டிக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த யூசர் நேம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ யாராவது வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட டெலிகிராம் ஐடி என்ன, உங்கள் டெலிகிராம் யூசர் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க வேணாம். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும். பட் நீங்கள் ஃபோன் நம்பரை அனானிமஸாக வச்சுட்டு யார் கூடயாவது டெலிகிராம் ஆப்பில் சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேட் வந்து இப்படி தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து கலர் தீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் தீம் பிடிக்கும் அப்படின்னா டார்க் தீம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி கிளாசிக் தீம், டிஃபால்ட் தீம் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ளூயிஷ் தீம் வேணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி தீம்ஸ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது அங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது இல்லாமல் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்களே வந்து கஸ்டமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்க கலர் ஆப்ஷன்ஸ். இதையும் தாண்டி இன்னும் கஸ்டமைஸ்டு கலர்ஸ் வேணும்னா
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எங்கேயாவது கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பர்பிள் கலரை இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ரெடிமேடாக, அந்த பர்பிள் கலரை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மெசேஜோட டெக்ஸ்ட் சைஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 16 இருக்குது. ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், எனக்கு வந்து பெருசாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஏற்றிக்கலாம், இல்லை இன்னும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் குறைச்சிக்கலாம். அடுத்தது சேட் லிஸ்ட் வந்து எப்படி வியூ ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள், எமோஜி வந்து லார்ஜாக இருக்கணுமா ஸ்மாலாக இருக்கணுமா, அனிமேஷன்ஸ்லாம் எனேபிள்டா, இந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சேட் செட்டிங்ஸில் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேட் குரூப்ஸை வந்து அழகாக ஃபோல்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நீட்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை பற்றி இன்னும் அதிகமாக நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ ஷார்ட்டாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பர்சனல் சேட்ஸ், ஃபேமிலி சேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சேட்ஸ், ஒர்க் ரிலேட்டட் சேட்ஸ், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஃபோல்டரில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஃபேமிலி அப்படின்னு போடுறேன். ஃபேமிலின்னு போட்டுட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஆட் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யாரோட சேட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபேமிலியில் கொண்டு போய் ஃபேமிலி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே யாரோட சேட்லாம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு யூசரோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த யூசரோட பேர் டைப் பண்ண உடனே வந்து கீழே காமிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் யூசரை செலக்ட் பண்ணி இந்த பர்பிள் கலர் டிக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் காண்டாக்ட் கூட நீங்கள் பண்ணக்கூடிய சேட் எல்லாம் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் இப்போ என்னோட கேஸில் இந்த பர்டிகுலர் காண்டாக்ட் வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் பண்ணுற சேட்லாம் ஃபேமிலி அப்படிங்கிறதுல இருக்கும். இல்லை ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எல்லாம் பண்ணதுக்கப்புறமா டாப் ரைட்டில் இருக்கிற சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது டிவைசஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணி லேப்டாப்லையோ இல்லை வேறு கம்ப்யூட்டர்லையோ வந்து எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டெலிகிராம்லையும் நீங்கள் டிவைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் QR கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம செய்கிற மாதிரியே தான். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து உங்களோட டெலிகிராம் ஆப்பில் ஆட் ஆகிக்கும். ஸோ உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் இருந்தும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து யாருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியே லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அதை வந்து எவ்ரிபடி காட்டணுமா இல்லை என்னோட காண்டாக்ட்ஸ்க்கு மட்டும் காட்டினா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாருமே பார்க்கலாமா, ஃபார்வர்டட் மெசேஜஸ் எல்லாருக்குமே அனுப்பலாமா, கால்ஸ் வந்து யார் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த லாக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்கோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து பாஸ்கோட் லாக் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் செஷன்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, அதாவது எப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணீங்க, வேறு கம்ப்யூட்டரில் ஒரு செஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த செஷன்லாம் யூஸ் பண்ணீங்க, அதோட ஐபி அட்ரஸ்லாம் என்ன, அது லொக்கேஷன் என்ன, எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே காமிக்கிறது கரண்ட் செஷன். ஸோ நான் இப்போ ஆப்பில் இருக்கேன் இல்லையா, இந்த செஷனை காமிக்குது. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய செஷன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை வந்து ஏதாவது சந்தேகத்துக்குரிய செஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யாரோ உங்களோட டெலிகிராம் ஆப்பை வேறு ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் அவே ஃபார் 6 months என்னோட அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டியூரேஷனை வந்து அக்கௌண்ட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, பட் அது வந்து சேஃப்டி கிடையாது அப்படி இருக்கிறது, இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து வெளிநாடு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது, இல்லை கொஞ்ச நாளைக்கு யூ ஆர் டேக்கிங் அ பிரேக் அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த டியூரேஷனை வந்து இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் 1 மாதம் நான் அவையாக இருந்தேன், இந்த 1 மாதம் இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணலன்னா அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து அது 6 months ஆகும். ஸோ 6 months நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதே மாதிரி காண்டாக்ட்ஸை சிங்க் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட் காண்டாக்ட் சஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யாரை ஃபோனில் வந்து காண்டாக்டாக சேர்க்குறீங்களோ அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராமில் காண்டாக்டாக சேர்த்துரும். ஸோ அவங்க டெலிகிராம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் வந்து வாட்ஸ்அப்பை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இதில் என்னென்ன இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு இது ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக பிரத்யேகமாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தாராளமாக இந்த ஆப் வந்து வாட்ஸ்அப்பை விட கண்டிப்பாக வந்து
பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்போட ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி சேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைவசி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு காண்டாக்ட், ஒரு க்ளோஸ்டு குரூப்புக்கு மட்டும் நீங்கள் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா டெலிகிராமில் வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் யூசர் நேமே போதும். ஸோ இது வந்து ரொம்ப செக்யூர்ட் அண்ட் ப்ரைவசி நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.